நீங்க அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்த நீங்க பிறக்கும்போது சனி திசையில பிறந்திருப்பீங்க. அதற்கப்புறம் புதன் திசை, கேது திசை, சுக்கிர திசைன்னு திசைகள் வரிசையா வரும். அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு புதன் திசையிலேயோ அல்லது கேது திசையிலேயோ திருமண வயது நடக்கும். ஒரு பெண்ணிற்கு தனது தந்தைக்கு பிறகு முழு பாதுகாப்பும் நல்ல வாழ்க்கையும் கொடுப்பவர் அவளுக்கு அமையக்கூடிய கணவர்தான். ஒரு பெண் தன்னை முழுவதுமாக தன் கணவருக்கு அர்ப்பணிக்கிறாள். இதன் மூலம் பாதுகாப்பு, தாம்பத்திய சுகம், சந்ததி ஏற்படுகிறது. மேற்சொன்ன இந்த விஷயங்களுக்காகவே ஆண் பெண் திருமணம் செய்து கொள்கின்றனர். இது மரபு தொட்டு நடந்து வந்து கொண்டிருக்கிறது. ஒரு பெண்ணிற்கு கணவன் என்பவர் வாழ்க்கையின் கடைசி வரை வரக்கூடிய முக்கியமான உறவு ஆவார். கணவன் மனைவி இருவரும் வாழ்க்கையின் சரிபாதி ஆவார்கள். அதனால்தான் சிவசக்தி